மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஒன்று ஆங்கிலத்தில் முழுசாக பேசுவோம், ஏதாவது ஒன்று இல்லை தமிழில் பேசுவோம். அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைக்குறையாக அரைவேக்காட்டுத்தனமாக தான் பேசுகிறாரு. பாதிப்புன்றது எல்லாருக்கும் பொதுவாக தானே வரும். சமுதாயத்தை பற்றி ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் நடக்குது, அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணுன்ற அடிப்படை புரிதல். நம்ம ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னா திருட தான் தெரியும். நீ அப்படியே அறுவடை செஞ்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் திருடனை ஒழிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு பெரிய திருடனா எல்லாம் நினைக்கிறது பெரும் பாவம். அவங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம், நம்மளை உரிமை இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறோம், சாதாரணமாக ஒரு சின்ன கேள்வியில் சீமான் ஜெயிப்பாரா அப்படின்னு பொசிக்கிடக்கூடாது. கீழே இருக்கவே பேசுகிறாங்க பார்த்தா பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வந்துருக்கிறாங்க, அவரும் அதான் பேசுகிறார். அவர் வந்து காருக்கு பின்னாடி ஓடுறார். இனியும் உயிர்கள் போகாமல் இருக்குன்னு யோசிக்கணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம சீமான் கட்சியில வந்து திமுகவோட டிவிகேவை தான் முதல்ல வெறுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? வெறுக்கிறாங்கன்றல அரசியல் என்பது ஒரு போட்டி. அந்த போட்டியில இவங்களும் ஆட்டத்துக்கு வரேன்னு சொல்லி களம் இறங்கிட்டாங்க. அப்படின்றப்ப இவங்களோட கொள்கை கோட்பாடுன்னு இவங்க செயலில் காட்டலைன்னா கூட வாயில பேசுறாங்க. ஒரு 5 தலைவர்களை முன்னிறுத்தி பேசுறாங்க. அதில் ஒரு சிறு எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இருக்க தானே செய்யும். அதை நம்ம முன்வைக்கிறோம். அது அவங்களுக்கு சரியான தகுந்த பதில் கொடுக்க தெரியாம, கருத்தியல் ரீதியாக பேச தெரியாம, தனி மனித ரீதியாக வம்புக்கு வரப்ப அதுக்கான எதிர்வினைகள் இருக்கு. மற்றபடி அவங்கள நம்ம நோண்டணும், சுரண்டணும், வம்புழுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது. ஆனா இப்போ விஜயும் வந்து தமிழ் சார்ந்த தேசியத்தை பத்தி அப்படிதான் அவரும் பேசுறாரு. அப்புறம் ஏன் அவர் எங்க பேசினாரு? கரேஜ், தேங்க்யூ. அவர் பேசுறதுல ஏதாவது தமிழ் இருக்கா? ஒன்று ஆங்கிலத்தில் முழுசாக பேசணும், ஏதாவது ஒன்று இல்லை தமிழில் பேசணும். அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைக்குறையாக அரைவேக்காட்டுத்தனமாக தான் பேசுகிறாரு. அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களாவது உருப்படியாக எழுதி கொடுக்கலாம். ஒன்று தமிழ் எழுதி கொடுக்கணும், இல்லை ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் தனியாக எழுதி கொடுக்கணும். ரெண்டுத்தையும் கலந்து அவர் பேசுகிற மாதிரி நண்பா நண்பிஸ் குட் நைட் குட் மார்னிங் அப்படி தானே பேசுகிறாரு. அவர் ஒன்றும் தமிழில் ஒன்றும் பேசலையே. தமிழ் தேசியமும் பேசலை, தமிழ்லேயே பேசலை. அதான் வியப்பு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? பாதிப்புன்றது எல்லாருக்கும் பொதுவாக தானே வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியர்னா அவர் வந்து இந்த படிப்பு முடிச்சிருக்கணும், மருத்துவர்னா மருத்துவ படிப்பு முடிச்சிருக்கணும்னு இருக்கு. இப்போ திடீர்னு நான் டாக்டர்னு எப்படி வர முடியும்? அப்போ அரசியல்னு என்பது அது தொழில் ரீதியே கிடையாது, தகுதி சார்ந்தது. என்ன தகுதி? பிறப்பிலேயே இருக்கு அதிமுக போல இல்லை குடும்பமாக வரணும் இல்லை. சமுதாயத்தை பற்றி ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் நடக்குது, அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணுன்ற அடிப்படை புரிதல், களப்பணி. அது யாருக்கு வேணா வரலாம், இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு இல்லைனா கூட அந்த களப்பணி சமுதாயத்தில் பட்டு தெரிஞ்சு வரணும். அந்த ஒரு அடிப்படை புரிதல், ஒரு களப்பணி, ஒரு தெளிவு, ஒரு பேச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாலிடாரிட்டின்னு அவங்க ஆங்கிலத்தில். நம்மளால் முடியலன்னா கூட அவங்க சார்பாக பேசுறது. ஆப்பிரிக்காவில் அப்படி நடந்துருச்சு, அமெரிக்காவில் அப்படி நடந்துருச்சு, இல்லை பக்கத்து வீட்டில் அப்படி நடந்துருச்சு, சம்பவங்களை பேசுறது. அந்த எந்த ஒரு அடிப்படை கூறுகளுமே இல்லாமல் நானும் வந்து மருத்துவர், நானும் பொறியாளர், இன்ஜினியரு, நானும் வாத்தியார் அப்படின்னு சொல்கிறது வந்து அறவே கடத்தணும். அது அவங்க செய்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. அது அவங்க அறுவடை செஞ்சாலும், இந்த ஓட்டுகள் எத்தனை வாங்கினாலும், யார் வந்து வேட்பாளர் நிப்பாட்டி என்ன பண்ணாலும் அது பயன் கிடையாது. யாருன்னா வேலைக்கு போகலாம்ல. சாட்டிய துரைமுருகன் திட்டுறாரு, சரி நாளைக்கு அவரே கட்சிக்கு போனால் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏற்றுக்குவாங்க. எதுக்கு ஏற்றுக்கிற? இவ்வளோ நாள் இருந்தாலும் என்ன பேசுறாரு? அவர் திடீர்னு அவருக்கு சோத்துக்கு வழியில் நம்ம வேறு வழியில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர் மனம் மாறி ஒரு எல்லாரும் மனிதன் தானே. விஜய் கட்சிக்கு போனாருன்னா என்ன ஆகும்? மானங்கனையா நீ என்ன பண்ணுவ? ஏற்றுக்குவ, உள்ளே வச்சுப்ப, என்ன பண்ண? அப்போ உன் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அதான் இந்த மாதிரி ஒரு யார் வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னா திருடதான் தெரியும். திருடுறது தான் ஈஸி, யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம நோக்கி செய்யணும், புரிந்து செய்யணும், குறிப்பிட்டு செய்யணும்.
யாருக்கு போய் சேருது, அரசு ஒதுக்குற பணம் எங்கே போய் சேருதுன்னு செய்யணும்னா அதுக்கு கொஞ்சமாவது கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி கிட்னி வேணும். இப்போ வந்து என்டிகேல இருந்த இளைஞர்கள்லாம் இப்போ எல்லாம் டிவிகேக்கு மாறிட்டாங்க. அதனால இப்போ வாக்கு எண்ணிக்கை அதாவது பாதிப்பு ஏற்படுமா? இவ்வளோ நேரம் சொன்னது மாறிட்டாங்க, என்ன ஆதாரம் இருக்கு? என்ன இருக்கு? ஒன்று ரெண்டு கிட்டாது எல்லா கட்சிக்கும் போகிறது தான். இப்போ திமுகவுக்கு இவ்வளோ கூட்டம் காட்டுறாங்க. அதிமுகலேருந்து பழைய விஎஸ் பாபு, ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், அந்த மாதிரி பல பேர் போகிறாங்க. அதிமுக ஓட்டு போகாத? இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய இப்போ டிவிகேக்கு தான் ஓட் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ்னால் அது என்ன யங்ஸ்டர்ஸு? அந்த டிவிகேல இருக்க யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு 3வது 4வது 18 வயசுக்கு யங்ஸ்டர்ஸ் ஸ்பெல்லிங் என்னன்னு கேளுங்க. ஒரு சில பேர் சொல்லலாம், படிச்சிருக்கவங்க சொல்லலாம். முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. சினிமா மாய தொலைக்காட்சியை பார்த்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனநிலைக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இத்தனை பேர் வராங்க இளைஞர்கள் அப்படின்னா அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு ஒரு அரசியல் தலைவனாக நம்மளும் உருவெடுக்கணும். முதல்ல அவர் உருவெடுத்துட்டு அவர்களெல்லாம் கற்றுக்கிட்டு தெளிஞ்சிட்டு வரது தப்பு இல்லை. ஒரு ஆசை இருக்கிறது எல்லாம் பண்ணணும்னா அது மக்களுக்கு நல்ல செய்யணும், நல்ல எண்ணம் வாழ்த்தோம். நம்ம அந்த மனம் மாற்றிக்கணும், தன்னைத்தானே தகுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னை நம்பி வர இளைஞர்களை, குழந்தைகளை, மழலையர்களை, பிள்ளைகளை, பெண்களை வந்து வழி நடத்தணும். ஆனால் நீ அப்படியே அறுவடை செஞ்சிடலாம், ஏதோ ஒரு வகையில் திருடனை ஒழிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு பெரிய திருடனை என்ன நினைக்கிறது பெரும் பாவம். அதுக்கான இதை வந்து இவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் கருத்து கணிப்புலாம் அப்படிதானே சார் சொல்கிறாங்க? கருத்து கணிப்பு என்ன வேணா இருந்துட்டு போதுங்க. வந்துட்டு போனால் என்ன பயன்னு கேட்குறேன் நான். ஆதரவு வருச்சுன்னா திமுக ஆதரவாக கட்சியில் இருந்துட்டு இல்லை இருந்தார், ஆதரவாக இருந்தார் இருந்துட்டு சீட்டு கிடைக்கலன்னு விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். விடுதலை சிறுத்தையில் இவங்க சீட்டு கேட்டு பார்த்தாங்க, 3 சீட்டுக்கு மேலே இவர் கேட்டு கிடைக்கலன்னொன்னே இவருக்கு ஒதுக்க முடியாது ஆதரவு வருச்சுன்னா அப்படின்னா இப்போ விஜய் கிட்ட வந்தார். இப்போ இவர் வேலை போக மாட்டார். என்ன நிச்சயம்? நான் உங்களுக்கு புரியறதுக்காக அவரோட பேரை சொல்கிறேன். இல்லைன்னா வேற யாரையாவது ஒரு ஆள் வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, 234 வேற வழி இல்லாமல் தாவேக்கா தனியாக நிற்குது அப்படின்னா ஒரு இவ்வளோ இப்போயே வந்து இவ்வளோ செலவு பண்ணுறோம், மாவட்ட பொறுப்பாளருக்கு இல்லை பாசறை பொறுப்பாளருக்கே வந்து குஷியான இவ்வளோ வாங்குறேன், யார் வாங்குறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. 1 லட்ச ரூபா கொடுத்து நான் பொறுப்பு வாங்கியிருக்கேன், இல்லை 10 லட்ச ரூபா கொடுத்து பொறுப்பு வாங்கினவங்க அப்போ பல லட்சம் செலவு பண்ணி வேலை செய்வாங்க. அப்போ மோடி எப்படி மகாராஷ்டிராவில் எம்எல்ஏக்களை வேலைக்கு வந்தாரோ அந்த மாதிரி பல மாவட்டம் இந்தியா முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி வலையை விரிச்சு வாங்குதோ இவங்களை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்? திமுகவும் வாங்கும், பாஜகவும் வாங்கும், யாருமே வேலைக்கு வாங்கலாம். என்ன கொள்கையில் வச்சிருக்கிறேன்? நீ பிடிச்சி நெருக்கி வச்சிருக்கிறேன், ஒன்றுமே இல்லையே. அதனால் அது நீங்கள் என்ன கருத்து கணிப்பு எல்லா ஓட்டும் வந்து விழுந்தாலும் பயன் இல்லைன்றத அது வந்து இந்த இதில் அவர் விஜய்க்கும் புரிய வரும், அவருக்கு ஓட்டு போட நினைக்கிற இல்லை ஓட்டு போட போகிற மக்களுக்கும் புரியும். இப்போ இந்த முறையாவது சீமான் சட்டமன்றத்துக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்றது? நம்ம போராடிட்டு இருக்கோம், மக்கள் முடிவெடுக்கிறது தானே. இது ஜனநாயக நாடு தானே. இந்த தேர்தல் என்பது ஒரு கல்லாட்டம். நம்ம அதெல்லாம் மீறி நம்மளும் ஒரு ஜனநாயகமாக இருப்போம்னு சொல்லிட்டு வரோம். இப்போ இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும். தேர்தல் கட்டமைப்பே வந்து ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு. நம்ம நாட்டில் பேர் தான் ஜனநாயகம் அப்படின்றப்ப நம்ம அந்த கல்லாட்டமாக இருந்தாலும் நம்ம உள்ள வந்து போராடி விளையாட தான் பார்ப்போமே அப்படின்னு பல தேர்தல் கண்டுட்டோம். இந்த தேர்தலும் களம் காண்றோம், கட்டாயம் வெல்வோம். கொள்கை கோட்பாடு இவ்வளோ உணர்வு இருக்கிறப்ப நீங்கள் சாதாரண ஒரு ரசிக மனப்பான்மையோடு இதை ஒப்பிடக்கூடாது. அவங்க வரக்கூடாது, அவங்கள சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம் நம்மளுக்கு உரிமை இல்லை. ஆனால் நாங்கள் நிற்போம், நாங்கள் வெல்வோம். ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறோம், சாதாரணமாக ஒரு சின்ன கேள்வியில் சீமான் ஜெயிப்பாரா அப்படின்னு பொசிக்கிறக்கூடாது. சரியா? நீங்கள் வந்து சீமானன் பேசுகிறத கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு அடுத்த தலைமுறை நீங்கள் பக்குவம் ஆவீங்க. நெறியாளர்ன்ற பேரில் உங்களுக்கு ஒரு நல்ல பக்குவம், மனப்பக்குவம், அரசியல் என்னன்னு தெரியும். இப்போ நீங்கள் வைகோ ஐயா பேச்சை கேட்டிங்கன்னா அது இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் மத்திய சர்க்கார்னு ஒரு சர்க்கார்னு உங்களுக்கு என்னன்னு தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பூஷ்வா சமுதாயம் அப்படின்னு. பூஷ்வானா என்ன? ஏதாவது கிறிஸ்டின் ஃப்ரெண்டு இருந்தால் ஜோஸ்வான் வேணா எவனாவது இருப்பான். பூஷ்வானா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. சரியா? அப்படி இந்த மாதிரி ஒரு 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 இலக்கியம் இல்லைன்னா வந்து ஒரு பிறமொழி கலப்பில் ஒரு மொழி நடையில் இருந்த அரசியலை இன்னைக்கு எளிய மக்களுக்கு புரிகிற அளவுக்கு, சக தமிழனுக்கு இளைஞர்களுக்கு புரிகிற அளவுக்கு கொண்டு வந்த ஒரு சீமானண்ணே. ஆனால் மூளை வளர்றதுக்கு முன்னாடியே இந்த சினிமா மாயையை வச்சு குழந்தைங்க வந்து ஒரு மனநலம் குன்றிய குழந்தைகளை போய் விசாரித்தோம் அப்படின்னா டிவி தினமும் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியாது. மனநலம் குன்றி பிறந்த குழந்தைங்களுக்கு பேச தெரியாது, இல்லைன்னா பொறுமையாக பேசுவாங்க. உடலுக்கு 40 வயசு இருக்கும், மனசுக்கு 5 வயசு தான் இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு அவங்க கிரிக்கெட்டே பார்த்துட்டு இருக்காங்க, டிவியே பார்த்துட்டு இருக்காங்க, ரஜினி, டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது, தொடர்பு கிடையாது, பேச முடியாது. அவங்க மூளை வளர்ச்சி குறைவு பிறவிலேயே. நடுவில் நம்ம போட்டு குறைப்பட்டு போகலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து பாதிப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக, உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக அடிபடுவோம். அப்போ நம்மளுக்கும் மனநல பாதிப்பு வரும். அது தற்காலிகமாக இருக்கும். அந்த தற்காலிகத்தை அறுவடை செய்கிறது விஜய் செய்கிறார். ஏன்னா அவருக்கே தற்காலிகமான இதாக தான் இருக்குது.
அவருக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, நோக்கம், சித்தாந்தம் நல்ல பெருசாக இருந்துச்சு, அவருக்கு மனசில் இருக்கலாம் அகத்தின் அளவு முகத்தில் தெரியுன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவரை நம்ம பாராட்டலாம். எதுவுமே தெரியாமல் சும்மா எவ்வளோ எழுதி கொடுக்குறான், அது வந்து வெளிப்படையாக தெரியுது உங்களுக்கு. அதனால் இந்த குரூப்பை தான் அவர் அலுவலர் செய்யணும். இளைஞர்கள், பெண்கள், இல்லை ஆண்கள் யாராக இருந்தாலும் உலகத்தில் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம நீங்கள் நீங்களும் படிச்சிருப்பீங்க, எல்லாம் தெரிய வரும். நம்ம என்னது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்போ நீங்கள் உலக அளவுக்கு உங்கள் அறிவை விரிக்க நீங்கள் போக போக கலப்பணி ஆற்ற உங்களுக்கான பார்வைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நானே ஒரு வீட்டுக்குள்ளே அடப்பட்டு ஒரு வீட்டிலேயே வளர்ந்து எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போய் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம குடும்பம் அப்படின்னு இருந்து வந்தேன்னா என்னோட பார்வை எப்படி இருக்கும்? ஏய், பொம்பளைனா பெருக்கணும்பா, பொம்பளைனா வந்து இந்த வேலை தான்ப்பா பார்க்கணும், பொம்பளை எதுக்கு வெளியே போகுது, பொம்பளை எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுதுன்னு பேசுவேன். சரியா? ஆம்பளைக்குள்ள என்ன வேணா பண்ணலாம்ப்பா, அவன் எதுக்கு அடிச்சுட்டு வரலாம், ஆம்பளைக்குள்ள என்ன வேணா பண்ணலாமான்னு பேசுவேன். இதே நான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் வெளியே வந்து நம்ம பார்த்து சேரினா என்ன, ஊருனா என்ன, போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க, தேவையில்லாமல் வந்து ஸ்கேப் போட்டு மாதிரி அந்த பலிகடா மாதிரி பல பேரை உருவாக்குறாங்க, இந்த குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் பிடிக்கிறாங்க, இல்லை இந்த பகுதி மக்களை மட்டும் ஏன் கொச்சையாக பேசுகிறாங்க. அந்த பிக் பாஸில் ஒரு பொம்பளை பேசிச்சு, பிஜேபியில் இருந்துட்டு அப்புறம் வேற கட்சிக்கு போனாங்கல்ல, என்ன சொன்னாங்க, சேரி கல்ச்சராக ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க பிக் பாஸில் ஒரு தடவை. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க, அதை தான் விட்டாங்க, நம்ம மன்னிப்பு கூட கேட்கல. சேரி கல்ச்சர் அப்படின்னாங்க. அப்போ இதில் வீட்டுக்குள்ள வந்தால் தெரியாதுங்க அந்த அம்மா என்ன ஆளு, ஏன் இப்படி பேசுது, எதுக்கு வந்து ஒரு நம்மளை வந்து சேரிந்து. அப்போ இந்த அரசியல்லாம் நம்மளுக்கு தெரிய வரப்ப நம்மளோட பார்வை விரிவடையும். சீமானை கடந்து நாம் தமிழரை கடந்து உலக அரசியல் பேசுவோம், சீமானையும் பேச வைப்போம், இல்லை நாம் தமிழரையும் நம்ம பேச வைப்போம்னா அந்த உலக நம்ம நோக்கி நகரும். ஒரு கருத்தியல் ரீதியான மோதல், விவாதங்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வரும். அது இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரசிக மனப்பான்மையில் அவர் தான் செஞ்சிருவார். என்ன செஞ்சிருவார், 244 ஜெயிச்சிருவார், இல்லை 4 தொகுதியில் நிற்பார். சரி, இவங்க கீழே இருக்கவே தான் பேசுவாங்க பார்த்தா பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, அவர் அதான் பேசுறாரு. அவர் வந்து கார் பின்னாடி ஓடுறாரு. அப்போ ஒரு கட்சி கட்டமைப்பு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. 41 உயிர், இப்போ 51நாங்க, எத்தனை கணக்கு வருதோ 101. இனியும் உயிர்கள் போகாமல் இருக்குன்னு அதுக்கு யோசிக்கணும். இப்போ கட்சி கட்டமைப்பு அப்படின்னா, இப்போ திருமாவளவன் கூட வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வரேன், ஒரு கட்சியில் ஏதோ ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அறிவிச்சுட்டு இப்போ திரும்ப நீக்கிருக்கிறார் ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு. நீ என்ன ஒழுங்கு நடவடிக்கை வச்சுருக்கிற? ஒழுங்கு நடவடிக்கை வேணும், உங்ககிட்ட என்ன ஒழுங்கு இருக்குன்ற மாதிரி கேள்வி வருது. இல்லை, கட்சினா ஒரு ஒழுங்கு வேணும்ல, ஒரு கட்டமைப்பு. அது இயக்கமோ கட்சியோ சங்கமோ இல்லை வேற ஏதாவது ஊர் நிர்வாகமோ ஒரு கட்டமைப்பு வேணும். இல்லை, இவர் தான் தலைவர், பொருளாளர், செயலாளர், இவரை கேட்டு தான் அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஒரு கலப்பணி செய்யணும்னா அனுமதி வாங்கிட்டு செய்யணும் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ எதுவுமே இல்லாமல் சும்மா போய் கத்துறது, கூப்பாடு போடுறது, அவர் என்ன பேசுனா வாய திறந்தாலே கத்துறதுன்றதை வந்து இது மாதிரி விஜய் புரிஞ்சுக்கணும், மக்களை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பல தரப்பட்ட மக்கள், பல ஊர், படிச்சிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, வறுமை கூட்டுக்கு கீழே, இல்லை பணக்காரன், இல்லை வீம்புக்கார வெளியே வரவன், விளம்பரத்துக்கு வரவன், பல பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம நடத்துகிற விதத்தில் இருக்குது. அப்போ இவர் தான் வந்து திருந்தணும், அவங்கள திருத்தணும். இவர் திருந்தாமல் இப்படியே நம்ம திருப்பிட்டு போயிடலாம், சுற்றி அடித்து நம்ம இவங்களை எல்லாம் மக்களை ஏமாத்திடலாம் நினைக்கிறது திமுக விட பெரிய அயோக்கியத்தனம், பாஜக RSS விட பெரிய அயோக்கியத்தனம், மக்களை ஏமாத்துறது, இழிவுபடுத்துறதுன்னு. நீ இவர் திருந்திட்டு மக்களை திருத்தணும்னு நினைச்சாருன்னா அவரை நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றி.